ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கொரோனா டைமில் வாங்க நம்ம இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான திங்ஸு கேரட்டு, பீன்ஸு, பெரிய மிளகாய் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் ஒரு சட்டியை வச்சிடலாம். உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ, எந்த அளவு சட்டி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பொருளாக வதக்க ஆரம்பிக்கலாம். சட்டி கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதை தண்ணி கொஞ்சம் வற்றட்டும், கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் இப்போ ஊற்ற முடியும், இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிடும். சரி, கொஞ்சம் சட்டி சூடாகிட்டு இருக்கு நேர்களே. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்க வேண்டிய பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை பொடிசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், அது உங்களுக்கு எப்படியோ. இப்போ தட்டை வேணும், சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சு அப்படின்னா அது இஞ்சி பூண்டு வாயில் போட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வதக்க வேண்டாம், இஞ்சி பூண்டை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இல்லை ஒரு 3 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இஞ்சி பூண்டு கூட நல்லா வதக்குங்க. அதுலேயும் பச்சை வடை தான் போகணும், இது கரைஞ்சிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள், வீட்டில் என்ன காய்கறி, இப்போ கொரோனா டைம்னால நம்ம எல்லா காய்கறியும் வாங்க முடியாது. அதனால் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். சாதம் நான் தனியாக எடுத்தே வடித்து அதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதிலே போட்டு வேக வச்சா கொஞ்சம் அது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்தா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேரட் வந்து ஒரு 2 கேரட்டு 180 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். அதனால் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சைஸ் கொஞ்சம் பொடிசாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா 2 குடமிளகா எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் 150 கிராம் கிட்டே இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு மிளகாய் கூட லைட்டாக கருகாமல் பார்த்துக்குங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஆனால் ரொம்ப வெந்துடாமல் அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது முட்டைகோஸ். ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையானது முட்டைகோஸு, கேரட்டு, இதுதான் மெயினாக தேவைப்படக்கூடிய விஷயம். இப்போ நான் முட்டைகோஸ் அலசி போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி போடும்போது லைட்டாக கிண்டி கொடுத்துட்டே போடுங்க, கொஞ்சம் தீஞ்சிடாமல் இருக்க. அப்புறம் ரொம்ப இதாகிடக்கூடாது, வெந்துடக்கூடாது. ஏன்னா ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறியும் பாதி பச்சையாகவும் இருக்கணும், பாதி லைட்டாக வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துருச்சுனாக்கி அது நல்லா இருக்காது, சாப்பிட டேஸ்ட் இருக்காது. ஸோ முட்டைகோஸும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிடுங்க. அது கேரட்டு, முட்டைகோஸு, பெரிய மிளகு, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்திங்கன்னா அது ஃப்ளேவரே கொஞ்சம் இன்னும் தனியாக நல்லா தெரியும். ஸோ நல்லா வதக்கிடுங்க. அதை அந்த எண்ணெயிலே அது வந்து வதங்கிடணும். தண்ணியை கணக்கு வந்து ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு கலர்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இப்போ உப்புன்றது உங்களுக்கு என்ன உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அப்படின்னா, நான் சாதத்தில் உப்பு போட்டே வடிச்சிட்டேன். அதனால் நீங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டால் போதும். ஒரு சில பேர் வந்து சாதத்துக்கு உப்பு போடாமல் வடிப்பீங்க. அவங்களுக்குனா கொஞ்சம் ஒரு சொல்லு அதிகமாக அதில் போட்டுக்குங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உப்பு வந்து நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பொடி சால்ட் யூஸ் பண்ணோம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கல்லுப்பு தான் நல்லது. ஸோ ஓரளவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டிக்குங்க, நல்லா வதக்கிக்குங்க. ஏன்னா ரொம்ப மூடி வச்சு ரொம்ப வேகக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் அது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இது வந்து என்னென்னா நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கிடும். ஓரளவுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஹாஃப் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், லைட்டாக பொரிஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக வதங்கி வருது அது. ஸோ இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய மூடி வச்சு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது மூடட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிளகு, சரியா, மிளகு பவுட்ரு வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கிண்ணத்தில் இருக்க வந்து சாஸ், அது சில்லி அண்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டேஸ்ட், ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான டேஸ்ட் கொடுக்குறது இந்த 3 விஷயங்கள் தான். சாஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினதெல்லாம் கிடையாது, நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண சாஸ் தான். இந்த சாஸ் ரெசிப்பியை நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துருங்க. ஸோ இப்போ இதை 3மே மிக்ஸ் பண்ணியாச்சு. பெப்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சாஸு, அதுவும் இஞ்சி பூண்டு டேஸ்ட், இந்த பச்சை மிளகா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான
எல்லா ஃப்ளேவரையும் இது கொடுத்துரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிட்டோம். எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் அதோட இது எப்படி இருக்குன்றது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வெந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்தை எடுத்து ஆற வச்சிருந்த சாதம் வந்து அதை பிரட்டிக்குங்க. ஓரளவுக்கு ரொம்ப இதாக பிரட்ட வேண்டாம், சாதம் வந்து உடஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு நான் ரைஸும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்மலாக நம்ம சமைக்கிற ரைஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்காக பாஸ்மதி ரைஸோ கர்நாடகா பொன்னியெல்லாம் யூஸ் பண்ணலை. வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாதம் தான் வச்சுங்க. அதுவும் அதே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே டேஸ்ட்டே கொடுத்துரும். சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கிளறுங்க. மொத்தமாக போட்டு கிளறிட வேண்டாம், லைட்டாக கிளறுங்க. கொஞ்சம் உடஞ்சிராமல் இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சாதம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்ற கொஞ்சம் விதையாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி போன மாதிரி இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிண்டுற மாதிரி லைட்டாக ரொம்ப இதாக கிண்டாமல் லைட்டாக கொஞ்சம் எடுத்து கிண்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது நேர்களே? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.